மாம்பழ சீசன் முடிய போகுது. முடிஞ்சிட்டாலும் வருஷம் பூரா நம்ம எப்படி மேங்கோ ஷேக்கு இதெல்லாம் செய்யலாங்கிறத பார்க்கலாம். கனிஞ்ச மாம்பழத்தை எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். எவ்வளவு இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கிறோம். இப்போ 1 கப்பு நைஸ் பேஸ்ட்டு 1.5 கப்பு ஊற்றியிருக்கேன். 1 கப்புக்கு 3 கப்பு ஜீனி, அப்போ 1.5 கப்புக்கு 4.5 கப்பு ஜீனி போட்டுறணும். போட்டு நல்லா ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணலாம், மரக்கரண்டி கூட எடுத்துக்கலாம், எதுனாலும் பரவாயில்ல. எவர் சில்வர் பாத்திரமும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜீனி உருக ஆரம்பிக்கும், வெள்ளை சக்கரை உருக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு தட்டை எடுத்துக்கிட்டோம், அதில் நெய் தடவுனாலும் பரவாயில்ல, தடவாட்டியும் பரவாயில்ல. அதை இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, பேஸ்ட்டு மேங்கோ பேஸ்ட்டையும் சுகரையும் அதை தின் லேயராக ஊற்றிக்கணும். ரொம்ப தின்னாக ஊற்றுனீங்கன்னா எடுக்க முடியாது. கொஞ்சம் திக்காக ஊற்றிட்டு வெயிலில் வைக்கக்கூடாது. இது முக்கியமான குறிப்பு, வெயிலில் வைக்கக்கூடாது. ஜன்னல் பக்கத்தில், கதவு பக்கத்தில் லேசாக கொஞ்சம் அனல் வரும் இல்லையா, அந்த இடத்துல தினம் வைக்கணும். இத்தனை நாளுன்னு இல்லை, அது காயணும். நல்லா மேலே காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை திருப்பி விடணும். உள்ளே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். மறுபடியும் ஃபேன் காற்று கடியில் தான் வைக்கணும். அதாவது அனல் லேசாக படுற மாதிரி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நல்லா சலசலன்னு, அதில் ஈரப்பதமே இல்லாமல் நல்லா கல்கண்டு மாதிரி சவுண்ட் இருக்கும். அதை மிக்சியில் போட்டு எடுத்துட்டோன்னா மேங்கோ ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி. இதை வச்சு ஜூஸ் போட்டுக்கலாம், மேங்கோ ஷேக் பண்ணலாம், ஐஸ்கிரீம் பண்ணலாம், கொழுக்கட்டை பண்ணலாம். என்னென்ன மாம்பழம் வச்சு செய்கிறோமோ எல்லாத்தையும் செய்யலாம். வருஷம் பூரா நிறைய மாம்பழம் இந்த தடவை நிறைய கிடச்சிருக்கு. அதை வச்சு இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீமிக்ஸு மேங்கோ ப்ரீமிக்ஸ் ரெடி.